ஹலோ எவ்ரி ஒன். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ்க்கான புது பேட்ச் விரைவில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். போத் ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கிளாஸஸ். ஸோ விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் யூ கேன் கால் தி டிஸ்பிளே நம்பர். தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன். ப்ரீவியஸ் வீடியோவில் டைம் அண்ட் கான்செப்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். அந்த வீடியோட செகண்ட் பார்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So first question என்ன சொல்லிருக்காங்க, A can do a piece of work in 18 days and B in 45 days. They started the work together but before 5 days of the completion of the work A left. இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த வேலை முடியறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி A கிளம்பி போயிட்டாருங்கறாங்க. சோ இதுக்கு முன்னாடி வீடியோல என்ன பார்த்தோம், வேலை ஸ்டார்ட் பண்ணி 5 நாளுக்கு அப்புறம் தான் A போயிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா வேலை முடியறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி A கிளம்பி போயிட்டாங்க. ஓகே, சோ கவனிங்க எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. சோ A and B வந்து 18 and 45. Okay, so A இருக்காங்க, so B இருக்காங்க. So 18 days இருக்காங்க, 45 days இருக்காங்க. So நம்ம சால்வ் பண்ணலாம். So 9 டேபிள் போட்டோம்னா 2 and 5 வருமா. So 5 and 2. 5 and 2 என்னவா இருக்கும்? எஃபிஷியன்சியா இருக்கும். So நமக்கு LCM என்ன வருது? So 5 to 10 90 வருமா. 90 தான் நமக்கு LCM. 90 நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். எஃபிஷியன்சி வந்து 5:2 வரும். எஃபிஷியன்சி 5:2. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 5 days before the completion of work. அதாவது வர்க் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க, இங்கே எண்ட் ஆகும். இந்த 5 டேஸ் லாஸ்ட் 5 டேஸ் என்ன பண்ணிட்டாரு, A இல்ல. அப்ப A இல்லனா இந்த இடத்துல யார் வேலை பார்த்திருப்பாங்க, B தான வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப B மட்டும் 5 நாள் வேலை தனியா பார்த்துட்டாரா. அப்ப B ஓட 5 நாள் வேலை எவ்வளவுன்னு பாருங்க. ஓகே, சோ B ஓட ஓகே சோ கவனிங்க. சோ B ஓட 5 நாள் வேலை. ஒரு நாளைக்கு 2 சாக்லேட், அப்ப 5 நாளைக்கு 10 சாக்லேட் சாப்பிடுவாங்க. மொத்தம் நம்ம 90 சாக்லேட்ஸ் இருக்கு. அதுல 10 போயிடுச்சுனா ரிமைனிங் எத்தனை இருக்கும், 80 சாக்லேட்ஸ் இருக்கும். இந்த 80 சாக்லேட்ஸ் யார் சாப்பிடுறாங்க, இந்த பிளேஸ்ல இருக்கவங்க சாப்பிடுறாங்க. இந்த பிளேஸ்ல யார் யார் இருப்பாங்க, A and B இருப்பாங்களா. ஓகே, சோ A and B எத்தனை நாளா வந்து சரி எத்தனை சாக்லேட் சாப்பிடுறாங்க, 5 6 7 சாக்லேட் சாப்பிடுறாங்க. இந்த 7 சாக்லேட்ஸ் வந்து ஒரு நாள் கணக்கு தான். ஒரு நாளைக்கு 7 சாக்லேட் சாப்பிடுறாங்க. நமக்கு கணக்கு எத்தனை வருது, 80 சாக்லேட்ஸ் கணக்கு சொல்லணும். சோ 80 divided by 7 போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ அவ்வளவுதான். சோ ஆன்சர் வந்து 80 by 7 days. ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Find the number of days in which B worked. அப்ப B வந்து எத்தனை நாள் வேலை பார்த்துட்டா கேக்குறாங்க. இப்ப கவனிச்சீங்க அப்படினா A and B, ஓகே, சோ A and B சேர்ந்து பார்த்துட்டாங்க, B மட்டும் தனியா பார்த்துட்டாங்க. அப்ப A and B, அப்ப B வந்து A கூட சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க, 80 by 7 days பார்த்திருக்காங்களா. 80 by 7 days வேலை பார்த்திருக்காங்க. சோ அதே மாதிரி B மட்டும் தனியா எத்தனை நாள் பார்த்திருக்காங்க, 5 நாள் பார்த்திருக்காங்களா, பிளஸ் ஒரு 5. அப்ப 7 5 35 வருமா. சோ 80 plus 35 divided by 7. 115 divided by 7 days தான் உங்களுக்கு ஆன்சர். So clear? Second question பாருங்க. A can do a piece of work in 20 days, B can do the same work in 15 days. They started the work together but after few days B left the job. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் B கிளம்பி போயிராங்க. A completed the rest of the work in 8 days அப்படி சொல்றாங்க. ஓகே, சோ கவனிங்க. சோ A B இருக்காங்க. சோ எப்பவுமே நீங்க எஃபிஷியன்சி ரிலேஷன் தனியா கண்டுபிடிச்சிங்க, அதுக்கு அப்புறம் மெயின் क्वेश्चन நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ எஃபிஷியன்சி டேஸ் என்ன சொல்லிருக்காங்க, 20 and 15 சொல்லிருக்காங்களா. சோ 20 and 15. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம LCM and எஃபிஷியன்சி பார்க்கலாம். சோ 5 போட்டோம்னா 4 and 3 வருமா. சோ 3 and 4 ங்கிறது எஃபிஷியன்சியா இருக்கும். சோ 4 3 12 60 வருமா. சோ LCM வந்து என்ன வரும், 60 வரும். அதாவது क्वेश्चन என்ன கேட்டாங்கன்னா A complete the rest of the work in 8 days. ஓகே, சோ A B ரெண்டு சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. A and B ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வெச்சுக்கலாம். சோ இதான் மொத்த வர்க்னு வெச்சுக்கலாம். A and B ரெண்டு சேர்ந்து வர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. A and B ரெண்டு சேர்ந்து வர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. B வந்து பாதியிலே கிளம்பிறாரு. அதாவது இந்த பிளேஸ் வந்தானே B கிளம்பிறாரு. ரிமைனிங் வர்க் A மட்டும் கம்ப்ளீட் பண்றாங்க. 8 டேஸ் எடுத்துறாங்க. அப்ப A மட்டும் தனியா 8 நாள் வேலை பார்த்துட்டாங்களா. ஓகே, A and B அப்படியே இருக்கட்டும். A மட்டும் தனியா 8 நாள் வேலை பார்த்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் அப்படினா 8 நாளைக்கு 24 சாக்லேட் வருமா. 8 நாளைக்கு 24 சாக்லேட் வரும். நம்ம மொத்தம் எத்தனை சாக்லேட் இருக்கு, 60 சாக்லேட் இருக்கு. இது -24. ஆன்சர் 36 வருமா. So remaining charges நம்ம எவ்வளவு இருக்கு, 36 சாக்லேட்ஸ் இருக்கு. 36 சாக்லேட் யார் யார் சாப்பிடுறாங்க, இந்த ரிமைனிங் பர்சன்ஸ் தான் சாப்பிட்டுப்பாங்க. ரிமைனிங் பர்சன் யார் யார் இருக்காங்க, A and B இருக்காங்க. அப்ப A and B வந்து மொத்தம் எத்தனை வருது, 4 5 6 7 சாக்லேட்ஸ் வருது. அப்ப இந்த 7 சாக்லேட் ஒரு நாளைக்கு 7 சாக்லேட் சாப்பிடுறாங்க. அவங்க மொத்தம் எத்தனை சாக்லேட் தேவைப்படுது, சரி எத்தனை நாள் தேவைப்படுது, 36 divided by 7 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, சோ மொத்தம் 36 சாக்லேட்ஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 சாக்லேட் சாப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு 7 சாக்லேட்னா 36 சாக்லேட் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகும் கேக்குறாங்க. சோ 36 divided by 7 days. இது நீங்க மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் கன்வர்ட் பண்ணாம கன்வர்ட் பண்ணிக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா find the number of days
which B worked. B எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க? சோ இங்க பாத்தீங்கன்னா B வந்து A கூட சேர்ந்து தான் வேலை பார்த்திருக்காங்க. தனியா அவங்க வேலை பார்க்கவே இல்ல. அப்ப A கூட சேர்ந்து எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுருக்காங்க? 7 சாக்லேட் சாப்பிடுறாங்க. அப்ப 37 divided by 7 days தான் உங்களுக்கு ஆன்சர். இத்தனை நாள் தான் B வேலை பார்த்திருப்பாங்க. சோ இந்த क्वेश्चन பாருங்க. Working efficiency of X and Y for completing a piece of work are in the ratio 4:5 சொல்றாங்க. So X and Y ரெண்டு பேத்தோட efficiency 4:5 சொல்லிருக்காங்க. So question என்ன கேட்டிருக்காங்கன்னா then the ratio of time taken by them to complete the same work. அப்ப டைம் என்னவா இருக்கும்? எஃபிஷியன்சியோட இன்வெர்ஸ் தான டைம். எஃபிஷியன்சியோட அப்படியே இன்வெர்ஸ் மாறி வரது தான் டைம். அப்ப இதோட இன்வெர்ஸ் என்னவா இருக்கும்? 5:4 ஆ இருக்குமா? இதான் உங்களுக்கு ஆன்சர். அவ்வளவுதான். இந்த மாதிரி क्वेश्चन உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. சும்மா கான்செப்ட் புரியறதுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஓகே. இப்போ எஃபிஷியன்சி வந்து 4:5 ஆ இருக்குமா? டைம் என்னவா இருக்கும்? 5:4 ஆ இருக்கும். கிளியரா? சோ இந்த क्वेश्चन பாருங்க. A can do a work in 10 days. The efficiency of A is 40% less than of B. A வந்து ஒரு வேலைய A வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கறாங்க. So efficiency of A is 40% less than of B. அப்ப B 100 ஆ இருந்தாங்கன்னா A வந்து 60 ஆ இருக்காங்க. So கேன்சல் பண்ணோம்னா 3 and 5 வருமா? அப்ப efficiency ratio என்னவா இருக்குன்னா 3:5 ஆ இருக்கு. So இது வந்து days. Okay. So 10 days. இங்க பார்த்தா efficiency கிடையாது. days வர daysல வேற ஒண்ணுனா time ratio. அப்புறம் efficiency டைரக்டா நம்ம சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணலாம். Okay, எப்படி நான் சொல்லிறேன். So efficiency பாருங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சோ யாருக்கு கண்டுபிடிக்கணும்? how many days B needs to finish the same work அப்படிங்கறாங்க. B வந்து அந்த வேலையை எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. B வந்து தனியா பண்ணோம்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்ப B ஓட கெபாசிட்டி வந்து தனியா சாப்பிடுறது வந்து 5 சாக்லேட் சாப்பிடுறாங்க. A தனியா சாப்பிடுறா 3 சாக்லேட் சாப்பிடுறாங்க. இப்ப A ஓட டேஸ் தான் கொடுத்திருக்காங்க. A ஓட கெபாசிட்டி ஒரு நாளைக்கு 3 சாக்லேட். மொத்தம் எத்தனை நாள் எடுத்துக்காரு? 10 நாள் எடுத்துக்காரு. அப்ப மொத்தமா 30 சாக்லேட் இருந்திருக்கு. மொத்தமா என் கையில 30 சாக்லேட் இருந்திருக்கு. இப்போ A வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இப்போ B வந்து அந்த 30 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறாங்க. B ஓட கெபாசிட்டி வந்து 5 சாக்லேட் சாப்பிடுறதுக்கு, அப்ப 30 சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னா 6 நாள் ஆகும். சோ கிளியரா? சோ நிறைய பேர் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா இந்த டைம் ரேஷியோ கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா டைம் ரேஷியோ நீங்க எடுக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க டைரக்டாவே நம்ம லாஜிக்கை செட் பண்ணலாம். சோ இந்த क्वेश्चन பாருங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா A is twice as efficient as B. A வந்து 2 டைம்ஸ் ஒரு வேலையை பண்றாங்க. B கம்பேர் பண்றப்ப 2 டைம்ஸ் அதிகமா பண்றாங்க. If together they can complete the work in 36 days, find the number of days A alone can do it அப்படினா. Okay. So A வந்து 2 times the time taken by efficiency of B அப்படினா. So efficiency வந்து 2:1 சொல்லிட்டாங்க. So ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை 36 நாள் எடுத்துக்கறாங்க. அப்ப A and B ரெண்டு பேர் சேர்ந்து 36 நாள் அந்த வேலையை முடிக்கறாங்க. அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள் அந்த சாக்லேட் சாப்பிட்டாங்க? எத்தனை சாக்லேட் சாப்பிட்டாங்க? ரெண்டு பேர் சேர்ந்து 3 சாக்லேட் சாப்பிட்டாங்களா? அதாவது 3x சாக்லேட் சாப்பிட்டாங்களா? A வந்து 2 சாக்லேட் சாப்பிடுறாரு, B வந்து 1 சாக்லேட் சாப்பிடுறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து 3x சாக்லேட் சாப்பிட்டாங்க. இந்த 3x சாக்லேட்ஸ் எத்தனை நாள் சாப்பிட்டாங்க? 36 நாள் சாப்பிட்டாங்க. இப்ப 3x னோட 3 னு வெச்சுக்கலாம். ஓகே. இந்த 3 சாக்லேட்ஸ் 36 டேஸ் சாப்பிட்டாங்க. அப்ப 36 into 3 போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் கிடைக்குமா? ஓகே. சோ டோட்டல் சாக்லேட்ஸ் கிடைக்கும். ஓகே. சோ டோட்டல் சாக்லேட்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. क्वेश्चन என்ன கேக்குறாங்க? A மட்டும் தனியா வர்க் பண்ணால எத்தனை நாள்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டல் சாக்லேட்ஸ் வந்து 36 into 3. A மட்டும் தனியா வர்க் பண்ணாங்க அப்படினா அதாவது A வந்து ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுறாரு. அப்ப மொத்தமா 36 into 3 சாக்லேட் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகும்? டிவைட் பை 2 போட்டோம்னா ஆன்சர் கிடைக்கும். சோ கிளியரா? ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஓகே, சோ சால்வ் பண்ணோம் அப்படினா 18 டைம்ஸ் போமா. So 8 3 24 not 2 8 3 1 3 4 5. Okay, so 54 வரும். So answer வந்து 54. Clear? So இது நீங்க டைம் ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். So தேவலாம் ஸ்டெப்ஸ் நிறைய எழுதிட்டு இருக்கீங்க. அது வந்து டைம் ரேஷியோ எடுக்காம நீங்க சால்வ் பண்ணுங்க. இந்த லாஜிக்கை எப்படி யூஸ் பண்ண மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, இந்த லாஜிக் வந்து எப்படி நீங்க இந்த டேஸோட எப்படி கம்பேர் பண்ணனும் மட்டும் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். So இந்த क्वेश्चन பாருங்க. A is 50% more efficient than B. So A வந்து B யோட கம்பேர் பண்றப்ப 50% அதிகமா இருக்காங்க. ஓகே, ஒரு வேலையை பண்றதுல 50% அதிக ஸ்பீட் எடுத்துக்கறாங்க. சோ அப்ப கேன்சல் பண்ணலாமா? சோ கேன்சல் பண்ணா என்ன வருது? 3:2 வருமா? அப்ப எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன வரும்? 3:2 ஆ இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? Together they can complete the work in 27 days. ரெண்டு பேர் சேர்ந்து 27 நாள் அது ஒரு வேலையை முடிக்கறாங்க. 27 நாள்ல A B சேர்ந்து முடிக்கறாங்க. இப்ப A ஓட கெபாசிட்டி வந்து 3 சாக்லேட்ஸ், B வந்து 2 சாக்லேட்ஸ். அப்ப 27 into 5 சாக்லேட்ஸ் போடலாமா? எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் வர்க் சொல்ல இல்ல டோட்டல் சாக்லேட் சொல்ல இது ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகே,
So next என்ன சொல்லிருக்காங்க, find the number of days B alone can do the work. அப்ப 27 into 5 divided by 2 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா B மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So divided by 2 போட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். So சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணோம்னா 135 divided by 2 வரும். So 135 ல பாதி என்ன வரும் நமக்கு? 61 sorry 67 1/2 கரெக்ட்டா? 67 1/2 days.